ஒளிமறைவு இல்லை. அவ்வளவு மணியரசன் பயப்படுறாரு. கோழை வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று முழங்கிய அண்ணல்களுடைய வாரிசுகள். நீங்க கேளுங்க கண்ணுலா, உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் இடைஞ்சல வரமாட்டோம். தனித்தமிழ்நாடு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இடைஞ்சல வரமாட்டோம். நல்லா கேளுங்க. அடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி எதுவும் ஆதரிக்கல. இந்த ஈழ போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்க மாட்டான்ல, அது மாதிரி ஆதரிக்கலை. அப்படி இருக்கும்போது நம்ம போய் ஆதரிச்சு மாட்டிக்கொண்டாலும் நினைச்சிருக்கலாம். அப்படி நினைச்சிருந்தாலும் அவங்க தேசிய இனத்துக்கு அவங்க தாயகத்துக்கான சுயநலம் தான் அது. செல்ல பிள்ளைகள் ரெண்டு கைகோத்துக்கூடிய. அவரால் அதை முடியுது, மோடியால் அதை செய்ய முடியல, அவ்வளோதான். வேற வித்தியாசம் ரெண்டுக்கு ஒன்றும் இல்லை. அது இந்த மாதிரியான சூழ்நிலை இது எல்லாம் 17, 18, 19ஆம் நூற்றாண்டு எல்லாம் காலாவதி ஆயிடுச்சு, 20ஆம் நூற்றாண்டில் முடிஞ்சு போச்சு என்பதெல்லாம் இல்லை. 21ஆம் நூற்றாண்டிலும் வெவ்வேறு வடிவங்களில் நவீன ஆயுதங்களோடு தொடர்கின்றன. அப்போ மனித நேயம், மனித பண்பு, மனித உரிமை என்பதெல்லாம் இது மடிந்து கிடக்கின்றன என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. வெறும் இந்த அதிகார கிறுக்கன் ட்ரம்போடு அந்த நேர்த்தி பார்க்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. நம்மை நாமே எப்படி நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ளணும், பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற படிப்பினைகளையும் நாம் தமிழர்கள் நம்ம அதில் பெறணும். அந்த அமெரிக்க கிறுக்கன் செய்ததை எதிர்க்கணும், தடுக்கணும். அயோக்கியத்தனம், காட்டுமிராண்டித்தனம். நாம் என்ன யோக்கியத்தில் தமிழ்நாட்டை வைத்திருக்கிறோம், நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை சேர்த்து சிந்திக்காமல் பண்ணினா நீ சும்மா ஒரு கிளிப்பில்லை, முற்போக்கு வேடம் போடுற. அது இந்த கம்யூனிஸ்டுகள் போட்டு இருப்பாங்க. நம்ம தோழர்கள், அன்பு தோழர்கள், தியாக செம்மர்கள் இருக்குல்ல, சிபிஎம் சிபிஎல், அது போட்டு நடக்கும். அதுக்கு என்ன சொந்த சிந்தனை கிடையாது. தமிழர்கள் நோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். வெனிசுவேலா அதிபர் அமெரிக்க அரசு படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த சூழல் குறித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசனோடு இன்றைக்கு நாம் உரையாட உள்ளோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கடந்த ஜனவரி 3 அன்னைக்கு வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவருடைய மனைவி சிலியா புளோரஸையும் அமெரிக்க அரசு படையினர் வெனிசுவேலாவில் அவருடைய அதிபர் மாளிகையிலே கைது பண்ணி அமெரிக்காவை கொண்டு போயிருக்காங்க. இந்த கைது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இந்த கைது ஒரு கடந்த கால காட்டுமிராண்டித்தனங்களில் ஒன்று. இப்படிப்பட்ட காட்டுமிராண்டித்தனங்களுக்கு பழக்கப்பட்டவர்கள் தான் அமெரிக்க, ஐரோப்பிய வெள்ளையர்கள். அவர்களுடைய திருந்தாத வாரிசாக டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார். அதனால்தான் அவர்கள் 17ஆம் நூற்றாண்டு வாக்கில் 16ஆம் நூற்றாண்டு வாக்கிலேயே 17ஆம் நூற்றாண்டு வாக்கிலேயே ஆசியா கண்டத்திலும் ஆப்பிரிக்கா கண்டத்திலும் என்னென்ன காட்டுமிராண்டித்தனங்களை அரங்கேற்றினார்களோ அதையெல்லாம் அரங்கேற்ற வேண்டும் என்று துடித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அமெரிக்க ட்ரம்ப் என்ற ஒரு அதிகார கிறுக்கன்னு சொல்லலாம். ட்ரம்ப் ஒரு அதிகார கிறுக்கன், அமெரிக்க அதிகார கிறுக்கன். ட்ரம்ப் தங்களுடைய முன்னோர்கள் செய்த காட்டுமிராண்டித்தனங்களை 21ஆம் நூற்றாண்டில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு அமெரிக்கா இடம் கொடுக்கிறது, ஐரோப்பா இடம் கொடுக்கிறது. ஏன் நம்முடைய இந்திய தலைமை அமைச்சர் மோடியே இடம் கொடுக்கிறார். ஒன்றும் அதை கண்டிக்கவில்லையே, இந்தியா கண்டிக்கவில்லையே. செல்லமா சொல்றாரு, என் முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் செய்து விடாதீர்கள் மோடி. செல்ல பிள்ளைகள் ரெண்டு கைகோத்துக்கூடிய. அவரால் அதை முடியுது, மோடியால் அதை செய்ய முடியல, அவ்வளோதான். வேற வித்தியாசம் ரெண்டுக்கு ஒன்றும் இல்லை. அது இந்த மாதிரியான சூழ்நிலை இது எல்லாம் 17, 18, 19ஆம் நூற்றாண்டு எல்லாம் காலாவதி ஆயிடுச்சு, 20ஆம் நூற்றாண்டில் முடிஞ்சு போச்சு என்பதெல்லாம் இல்லை. 21ஆம் நூற்றாண்டிலும் வெவ்வேறு வடிவங்களில் நவீன ஆயுதங்களோடு தொடர்கின்றன. அப்போ மனித நேயம், மனித பண்பு, மனித உரிமை என்பதெல்லாம் இது மடிந்து கிடக்கின்றன என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. வெறும் இந்த அதிகார கிறுக்கன் ட்ரம்போடு அந்த நேர்த்தி பார்க்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. நம்மை நாமே எப்படி நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ளணும், பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற படிப்பினைகளையும் நாம் தமிழர்கள் நம்ம அதில் பெறணும். இப்போ ட்ரம்ப் இந்தியா பொருட்களுக்கு 500 விழுக்காடு வரி போடுவேங்கிறாரு. ஏன்? ரஷ்யாவில இருந்து எண்ணெயே வாங்கக்கூட நான் சொல்லியிருக்கேன், இவர் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு, அதனால நான் 500 அபராதம் போடுறேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு தற்சார்புள்ள அத மகிழ்ச்சியா இல்லைங்கிறாரு இவரு. ஆமா, மோடியுடைய பதில் என்ன இருக்கு?
நீங்க வந்து உலக நாடுகள் பூரா சுத்தி வந்து எல்லா நாட்டிலையும் எனக்கு அங்கீகாரம் இருக்கு, அப்படி ஒரு பண்டித நேருவை விட நான் தான் சர்வதேசத்துல அறிமுகமான பிரதம மந்திரி என்றெல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிறீங்களே. அவர் அப்படி சொன்னாக்க முடியாதுப்பா, நான் வாங்குறத வாங்குவோம், ஒன்றுகிட்ட வாங்குறத வாங்குவோம், அதுக்கு மேல் நிறுத்திக்க. சில மாதங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். புது இடங்கள்ல புது நாடுகளுக்கு மார்க்கெட் பாடுறதுக்கு, உன் பொருளை ஏற்றுமதி பண்றதுக்கு. ஆனால் உன்னுடைய அங்காளி பங்காளி வடநாட்டு முதலாளிகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த 150 கோடி மக்கள் தொகையை அவமானப்படுத்தாத. ட்ரம்புக்கு ஒரு இது காலனி மாதிரி, ட்ரம்புக்கு காலனி மாதிரி நான் மகிழ்ச்சியா இல்லைங்கிறாரு. இதே வெக்கமா இல்லை? அப்போ உங்க 2 பேருக்கும் நான் எஜமானன் தொண்டன் உறவா? மோடிக்கும் வந்து பேருக்கும் இந்த ஆளுக்கு ட்ரம்புக்கும் என்ன உறவு? அதுபோல 500 இது % போட்டீங்கன்னா நாங்க உனக்கு ஏற்றுமதி பண்ண மாட்டோம். குறிப்பிட்டுக்க வெளியில பாரு, சில மாதங்கள் கஷ்டம்தான் படணும். அப்ப நீங்க தன்மானம், இந்தியாவுடைய தன்மானம் என்பது உனக்கு பெருசு இல்லை. உனக்கு வேற ஏதோ இருக்கு, ஆதாயம் இருக்கிறது. அமெரிக்காவுடைய கைப்பிள்ளை மாதிரி இருக்க விரும்புற. ரஷ்யாவோட வாங்கக்கூடாதுன்னு சொல்றது இவன் யாரு? நான் ரஷ்யாவோட வாங்குவேன், ஒன்னுகிட்டே வாங்குவேன், உடனே பாதியா குறைச்சிட்டியே. அப்ப இந்தியா என்ன சுதந்திரத்தோட இருக்கு, என்ன தற்சார்போட இருக்கு? அவனோட அண்டி பழைக்கிறன்னா உனக்கு முழு சுதந்திரத்தை நீ வச்சிருக்கியா? இது கேள்வியா இருக்குல்ல. அதனால இது வந்து சரியில்லை. இது ஒட்டுமொத்த எல்லாருக்குமே நமக்கு அவமானம், நம்ம எல்லாருக்குமே அவமானம். இந்த மாதிரி அவங்க சொல்றதும், இங்க ஒரு தலைமை அமைச்சர் பதில் சொல்லாம இருக்கிறதும், மௌனமா இருக்காரு, நான் மகிழ்ச்சியா இல்லைங்கிறாரு. வந்து அப்படின்னா என்ன, நீ சரியா பண்ணல அப்படிங்கிற ஒரு கீழே உள்ள ஆளு சரியா கீழே கும்பிட்டு விழுந்தது சரியா இல்லை, சரியில்லைன்னு சொல்றது மாதிரி இது தெரியுது. நாங்க அப்படிதான் செய்வோம், நீ பண்ண தப்பு, நீ எங்கள்கிட்ட வாங்கினா சரி, நாங்க மாற்று ஏற்பாடு பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அவனுடைய கம்பெனிகள் இங்க இருக்கிறதா இல்லைன்னு யோசிக்கலாம். அமெரிக்காக்காரன் கம்பெனிங்க இருக்குல்ல, அமெரிக்காவில இருந்து இங்க ஒரு இறக்குமதி ஆகுதுல்ல பொருள் எல்லாம், அதை பத்தி நீ பதிலடி கொடு. ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு நெருக்கடி இருந்தா இருந்துட்டு போகுது. அப்புறம் அவன் தயவெல்லாம் இல்லாம நம்ம தற்சார்போட வாழக்கூடிய ஒரு பொருளாதாரம் நமக்கு உண்டாமல இந்தியாவுக்கு, அந்த தன்மைக்கு வா. அப்படி இல்லாமல் அவன் சரணாகதி அடைஞ்சு அவன் ஒரு அடிமையை போல் நடத்துகிறான் இந்தியாவை. அதுக்கு கருவியா இருக்கிற நபர் நரேந்திர மோடி. உலக நாடுகள்ல உனக்கு செல்வாக்கு இருக்குன்னு காட்டிக்கிட்டு பீத்திக்கிட்டு தெரிஞ்சீங்க. இந்த ஜெய்சங்கரை விட்டு உலகம் பூரா மூளை முடுக்கெல்லாம் அந்தந்த நாட்டுக்கு போறது வர்றது. இப்ப பேசு, பொருளை ஏற்றுமதி பண்றதுக்கு பாரு, மார்க்கெட் பாரு. அமெரிக்கார வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் உலகத்துல உனக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. எனக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்குன்னாக்க அப்ப நீ விசுவாச ஊழியனா நீ இல்லைன்னு வருத்தப்படுறாரு. உன் விசுவாசத்துல ஐயப்படுற, அவ்வளவுதான். ஒரு சுதந்திர நாடு இது, தற்சார்புள்ள நாடு, சாவரிட்டி அதுக்கு இருக்கு இந்தியாவுக்கு என்பதை இல்லது என்பதெல்லாம் அந்த ஆள் நினைச்சுக்கிறாரு ட்ரம்ப். இது முற்றிலும் தவறு. இந்த நிலைப்பாட்டை மாத்தணும். இப்ப இது வெனிசுவேலா என்பது ஒரு இறையாண்மை உள்ள நாடு. இப்ப நீங்க உங்களுடைய அறிக்கையிலே வந்து குறிப்பிட்டிருக்கீங்க, புதிய ஐநா மன்றம் வந்து உருவாகணும் அப்படின்ட்டு. வெனிசுவேலா வந்து ஒரு இறையாண்மை உள்ள நாடு. இறையாண்மை உள்ள நாட்டுல இந்த 21ஆம் நூற்றாண்டுல வந்து அமெரிக்கா அப்படியான ஒரு தாக்கம். இப்ப தேசிய இனங்களுடைய விடுதலை குறித்து நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு வரீங்க, இயக்கங்கள் நடத்துவது அல்லது அது பற்றிய கருத்து பரவல் என்று இருக்கு. இப்ப இது போன்ற விஷயங்களுக்கு வந்து இது ஒரு அச்சுறுத்தலா இல்லையா? ஒரு இறையாண்மையுள்ள நாட்டுல பூந்து அதனுடைய அதிபர் கைது செய்யப்பட்டு பொழுது புதிதாக பிறக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அதுக்கான வாய்ப்பு இல்லாம போகுது இல்லை? உறுதியா, நிச்சயமா உறுதியா தான் இருக்கு. இப்ப அங்க வந்து பெட்ரோலியத்தை விற்கிறது வாங்குறது நான் தான் முடிவு பண்ணுவாங்கிறாரு அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப். அது உண்மையா கண்டனத்துக்குரியது. ஆனா தமிழர்கள் அதை கண்டிக்கும் போது நீ என்ன யோக்கியதை இருக்கேன்னு சிந்திச்சு பாத்துக்க. 8 கோடி தமிழர்கள் இருக்கீங்க. இந்த 8 கோடி தமிழர்களுடைய தாயகம் தமிழ்நாடு. இங்க வந்து டெல்லி அரசு பெட்ரோல் எடுக்கிறதுக்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டியது இல்லை, அதுல உனக்கு பங்கு கிடையாது. ஏன் நீ இந்த யோக்கியத்தில் இருந்துகிட்டு அது என்ன நாடு, வெனிசுவேலாவுடைய பெட்ரோலியத்தை கேட்பதற்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கிறது அமெரிக்க கிற்கனேன்னு கேட்டா பாதி கிணறு தாண்டன்னு அர்த்தம். அதை பேட்டுன்னா இங்க மாநில தன்னாட்சிகள், நீங்க தனிநாடு கேட்க வேண்டாம். நீ உன் உரிமையில உனக்கு கிடைக்கிற ஒரு பெட்ரோலியம் ஒன்றுகிட்ட கிடைக்கிற நிலக்கரியோ பெட்ரோலோ உனக்கு என்ன அதுல இருக்கு?
எப்போ இந்த இந்தியான்னு ஒரு நாடு வந்துச்சு? டெல்லியின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு கீழே நம்ம எப்போ வந்தோம்? வெள்ளைக்கார காட்டு மிராண்டிகள் வந்து இந்தியாவை இந்த ஒரு பகுதியை கைப்பற்றி, இந்தியானா கிடையாது, இப்ப ஒரு கைப்பற்றி அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்தியான்னு பேர் சுட்டது அவன், கைப்பற்றினது அவன். இவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் இந்திக்காரன்ட்ட. அவங்க பெரும்பான்மை, ஏன்னா அவங்க பெரும்பான்மை. அந்த போராட்டத்துல காங்கிரஸ் தலைமை தாங்கியவங்களும் அவர்கள் தான். இப்ப நீ வச்சுக்கிட்டு அவன் பண்ணது மாதிரி, வெள்ளைக்காரன் பண்ணது மாதிரி ஒரு தனி நாடா இருந்தது, பல்லாயிரம் ஆண்டுகளாக தனி தாயகமா இருந்த தனி அரசு நடத்திய தமிழர்களை, அதுபோல பல இனங்களை, தமிழர் மட்டுமல்ல பல இனங்களை நீ வச்சுக்கிட்டு ஆட்டி படைக்கிற. எவனையும் எதுவும் கேட்க மாட்டேன். ஒரு மாநில அரசுடைய அனுமதியெல்லாம் வேண்டியதில்லை. நான் போய் இன்னைக்கு ஒரு சுரங்கம் தோன்றதுனால சட்டம் திருத்துறாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளர சுரங்கம் தோன்றதுன்னா மாநில அரசுடைய ஒப்புதலே தேவையில்லை, நாங்களே போய் எடுத்துக்குவோம். இதையும் சிந்திங்க தம்பிகளே, தங்கைகளே, நம்ம பிள்ளைகளே. அந்த அமெரிக்க கிறுக்கன் செய்ததை எதுக்கணும், தடுக்கணும். அயோக்கியத்தனம், காட்டுமிராண்டித்தனம். நாம் என்ன யோக்கியத்தில் தமிழ்நாட்டை வைத்திருக்கிறோம், நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை சேர்த்து சிந்திக்காம பண்ணினா நீ சும்மா ஒரு கிளிப்பில்லை, முற்போக்கு வேடம் போடுற. அது இந்த கம்யூனிஸ்டுகள் போட்டு இருப்பாங்க. நம்ம தோழர்கள், அன்பு தோழர்கள், தியாக செம்மர்கள் இருக்குல்ல, சிபிஎம் சிபிஎல், அது போட்டு நடக்கும். அதுக்கு என்ன சொந்த சிந்தனை கிடையாது. இல்ல, இப்ப அவங்களே வந்து இந்த வெனிசுவேலா அதிபர் கைதுக்கு எதிராக கடுமையா அவங்களுடைய இளைஞர் அமைப்புல பெரும் போராட்டம்லாம் நடத்திருக்காங்க சென்னையில. நடத்த நல்லது, அது தப்பு இல்லை, கடனைக்கு நடத்தட்டும். இந்தியாவுல மாநில உரிமையானு கேக்குறியா? தனித்தனியா இருந்த இனங்கள் தானே. இந்த இந்தியாவை உருவாக்கியது வெள்ளைக்கார காட்டு மிராண்டிகள் தானே. ஏகாதிபத்தியவாதிகள் தானே உருவாக்கணும். ஏகாதிபத்திய காலனி தானே அது. இன்னைக்கு இந்திக்காரன் காலனியாகத்தானே இது இருக்கு நடைமுறையில். எல்லாத்தையும் டெல்லியில குவிச்சிருக்கு. பாரத மாதா பஜனை பாடுறிய, நீ எதுக்கு மார்க்சியம் பேசுற? லெனின் பேசலாமா? நீ உயர்ந்த மனிதர் லெனின், பெரிய இடத்துல பிறந்தாள், பெரிய இனம், ரஷ்ய இனம். புரட்சி வெற்றி பெற்ற உடனே எவனாலும் பிரிஞ்சு போகலாம். இந்த ஜார் என்ற அயோக்கியன் பிடிச்சி வச்சிருந்தான், பக்கத்தில் உள்ள இனங்களெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தான். ஜார்ஜியனா இருக்கட்டும், பைலோரேஷியனா இருக்கட்டும், பல பேர் 14 இனங்களை பிடிச்சி வச்சிருந்தான். விடுதலை நீ பிரிஞ்சு போனா பிரிஞ்சு போப்பா, அந்த உரிமையோட சேர்ந்தனா சேர்ந்துக்க. நம்ம சேர்ந்துருந்தா பலமா இருப்போம். எங்க ரஷ்ய மொழி ஆட்சி மொழியா இருக்காது, ஓ மொழி உட்பட எல்லா மொழியும் ஆட்சி மொழி சொன்னவர் லெனின். காந்தியடிகள் கூட ஏம்சாக இப்படி சொல்லல. இந்தியாவில் புரட்சியாளன், ஆயுத புரட்சியில நம்பிக்கை வச்ச லெனின் சொன்னான். அவன் படத்தை நீ வச்சுக்கலாமா? அலுவலகத்தை வச்சுக்கலாம். அவன் பேரை வைக்கிற பிள்ளைகளுக்கு அதர்மம் இல்லையா? சிபிஎம் சிபிஐ லெனின் பேரை நீ வைக்கலாமா பிள்ளைகளுக்கு? அதான் நான் சொல்றது. லெனின் படத்தை வந்து அலுவலகத்துல மாட்டுன, நேரு படத்தை நெஞ்சத்துல மாட்டி வச்சிருக்கிற நீங்க எல்லாம். அது மாதிரி அங்க போறல. இங்க என்னன்னு லெனின் சொன்னா சுயநிர்ணய உரிமை இருக்கா, தேசிய இன உரிமை இருக்கா இந்தியாவில்? அதுக்கு குரல் கொடுக்க ஏதாவது? அதனால அவங்க போராட்டம் நடத்துனது தப்பு இல்லை. இதெல்லாம் இதாவது இணைச்சு பார்க்கணும். அந்த அயோக்கியனை, அந்த ட்ரம்பை கண்டிச்சு ஆக்கிரமிப்பாளனை, அந்த மரபு வழி காட்டு மிராண்டியை கண்டித்து போராட்டம் நடத்த வேண்டிய தேவைதான். நான் அதை சிந்திக்கிறேன்ல. நான் பெரிய இதுலேருந்து வந்தோன்னா சாதாரண நான் எதிர்கொள்றேன். என்னடா இது, நம்ம ஊர்ல பெட்ரோல் எடுக்கிறாங்க, அதுல வந்து கேள்வி முறையில் அது கடல்ல எடுக்கலாம், அங்கே எடுக்கலாம், அங்கே எடுக்கலாம், சுரங்கத்தை எடுக்கிறான், நிலக்கரி எடுக்கிறான், எல்லாம் எடுக்கிறாங்க, எதோ பண்றானுங்க. இந்த மாநில அரசுடைய ஒப்புதலே தேவையில்லைங்கிறாங்க. இதுக்கெல்லாம் இதுல ஒரு பங்கும் கொடுக்கறது இல்லை. அப்ப நம்ம அங்க பேசுறமே இது என்ன அறவே காட்டுத்தனமா இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு தோழர். அதனால நான் சொல்றேன். இதை எல்லாரும் யோசனை பண்ணுங்க. அந்த பேர் தப்புன்னா சொல்லுங்க. இப்ப வடகிழக்கு மாநிலங்கள், இப்ப ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளில் இந்த இயற்கை வளங்கள் சூறையாடலுக்கு எதிராக ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் நடக்குது. இப்ப நக்சல்கள் நடத்துறாங்க. ஆனால் அது வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றது இல்லையே. அதான் எனக்கு வந்து இந்த நம்ம இந்தியாவுக்கு ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்பது வந்து செயல்படாது. ஆயுதம் தாங்கிய போராட்டமே வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. உலகத்துக்கு நம்ம என்ன வாத்தியாரா? இப்ப நம்ம இனமே ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்துறது வழியில இல்ல. அது நீங்க எதுவும் அச்சத்தின் காரணமா சொல்றீங்களா? இல்ல வெற்றி பெற முடியுமா முடியாதாங்க, அது காரணமா சொல்றேன். ஏன்னா நம்ம மக்கள் மனநிலையே நான் சொல்றேன். நம்முடைய மக்கள் மனநிலை ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி இருக்குங்க.
ஒரே மாதிரி பெயிண்ட் அடிக்க முடியாது. அது மாதிரி பெயிண்ட் அடிக்க நினைச்சுதான் கம்யூனிஸ்ட் தோல்வி கண்டது. இல்ல ஏன்னு இதை கேக்குறாங்க குறிக்கிறது சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஏற்கனவே இப்ப திராவிட இயக்கத்தோட பலர் மணியரசன் தனித்தமிழ்நாடு கேக்குறது பயந்துகிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ஒரு ஆயுதம் தாங்கி போராடுறாரா அல்லது தனித்தமிழ்நாடுன்னு கோரிக்கை வைக்க தயாரா இருக்கிறாரா அப்படின்னு அப்படியான கோரிக்கை வைக்காத பொழுது எப்படி கனிம வளங்கள் இயற்கைகளை காப்பாற்ற முடியும் அந்த பார்வையில இருந்து அவங்க அதை வச்சா நம்ம அதை பத்தி பரிசீலிக்கலாம், ஆதரிக்கலாமா வேண்டாமான்ட்டு சொல்றாங்கல்ல. சிங்கங்கள், அரிமாக்கள், பின்வாங்காத அரிமாக்கள், திராவிட சிங்கங்கள், அதெல்லாம் வைக்கட்டும், அந்த கோரிக்கையோட வைக்கட்டும். அப்போ நம்ம அதை ஆதரிக்கிறதா வேண்டாமான்னு சொல்லுவோம். நாங்கள் வகுத்த வகையில் அங்கே 1990 பிப்ரவரி 25 மாநாடு நடத்தினோம். தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு. திராவிட அரிமா நம்முடைய சுபபி அவர்களெல்லாம் அப்போ இருந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் நடத்தினோம். பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை வேணும், இந்திய அரசை கூட்டரசா மாற்றணுங்க தான் நாங்கள் வச்ச கோரிக்கை. அதுல தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். அதில் ஒன்றும் இல்லை. அதுக்கு வழி இல்லை என்றால் அது பிரிந்து போகிற சூழ்நிலை உருவாகலாம். அதில் ஒன்றும் தடை இல்லை, அது ஒன்றும் பெரிய ஆபத்தும் இல்லை. நம்ம இதுக்கே இன்னைக்கு மக்களை திரட்டி இந்த கோரிக்கையை வச்சு கொண்டு வர வேண்டியது இருக்கு. அந்த வகையில் கூட்டரசா இருக்கலாம், தப்பு இல்லை. நம்மை நாமே ஆண்டு கொள்ளக்கூடிய வகையில் கூட்டரசா இருக்கலாம். நம்ம தான் சொல்கிறோம், வரி விதிக்கிற அதிகாரமே இந்தியாவுக்கு இருக்கக்கூடாதுங்கிற இந்திய அரசுக்கு. இந்த தேசிய குடியரசுகள் வசூலித்து ஒரு பங்கு டெல்லிக்கு கொடுக்கணும் அல்லது தலைமைக்கு மதியேற்று கொடுக்கணும். ஒன்று நம்ம விளக்கமாக போட்டிருக்கோம். இப்போ கடந்த மே மாதம் கூட மே மாதம் 10ஆம் தேதி தன்னுரிமை கூட்டரசு மாநாடு நடத்தணும் தஞ்சாவூரில். அதுலேயும் தீர்மானம் போட்டிருக்கோம். இல்லை ஒளிமுறைவு இல்லை. அவ்வளவு மணியரசன் பயப்படுறாரு. கோழை வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று முழங்கிய அண்ணல்களுடைய வாரிசுகள். நீங்கள் கேளுங்க கண்ணுலா, உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் இடைஞ்சலாக வரமாட்டோம். தனித்தமிழ்நாடு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இடைஞ்சலாக வரமாட்டோம். நல்லா கேளுங்க. அக்ரஹாரத்தை காட்டி கொடுக்கணுங்கிறது மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கு பேர் ஏஜென்ட் ப்ரோவோகேட்டர்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அந்த காலத்தில். ஜார் மன்னனுடைய கையாட்கள் கம்யூனிஸ்ட் ஊர்வலங்களில் புகுந்து கொண்டு கடுமையாக கோஷம் போடுவாங்களாம். ஜாரை திட்டி கொச்சையா இழிவா. ஏன்னா போலீஸ் பிடிக்கிறது இந்த கம்யூனிஸ்டுகளை. நம்ம ஆளுகளும் உற்சாகம் போட்டுறது கம்யூனிஸ்டுகள் அங்கே ரஷ்யாவில். அதை பிடிப்பான். இவனுக்கு எச்சரிக்கையா லெனின் பண்ணாது. இவெல்லாம் ஏஜென்ட் ப்ரோவோகேட்டர். அதாவது தூண்டி விட்டு தீவிரமாக முழக்கம் போட சொல்லி யாரு காட்டி விடுற போயிடுவார். அது மாதிரி கேட்டுறாரு. கட்சியில என்ன முடிவு பண்ணி கோஷம் போடுறோமோ அதுதான் போடணும்னு லெனின் எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி ஏஜென்ட் ப்ரோவோகேட்டர் திராவிடம் கிளம்பியிருக்கிற நீ உண்மையான ஆளா தான் நீ போடு, அந்த கோஷத்தை போடு. அது என்னாச்சுன்னா அந்த போராட்டத்தின் முதல் விஷயம் அது தேசிய அடிப்படையில் மாநிலங்கள் இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு தேசிய போராட்டம், அது பழங்குடிகளுடைய போராட்டம். அது ஏன் அவங்க பழங்குடிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா காடுகள்ல மலைகள்ல இருந்து ஆயுத போராட்டம் நடத்துறாங்கன்னா ஆயுத போராட்டம் தான் வழின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பிரச்சனையே அதுதான் சிக்கல். நக்சல்வாரி இயக்கம் தொடங்கும் போதே அந்த மாதிரி ஒரு வச்சுட்டாங்க. அது பெரிய விஷயம், நம்ம நிறைய பேச வேண்டிய விஷயம். ஆயுதம் தாங்கிய போராட்டம் தான் புரட்சி, வேற வகையிலே புரட்சி போராட்டம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால ஆயுதம் தாங்கி போராட்டம்னா மலைகள்ல காடுகள்ல இருக்கணும். அப்ப மலைகள் காடுகள் போறதுல பழங்குடிகள் இருக்காங்க. அவங்க நிலத்தை அபகரிக்கிறாங்க. உண்மையிலே மலைகள் அனுபவிக்கிறானுங்க. பெரிய பெரிய பன்னாட்டு கம்பெனிகள் கொடுக்குறாங்க, இந்திய கம்பெனிகள் கொடுக்குறானுங்க. அதை வச்சு அவங்க பழங்குடிகளுடைய தாயகத்தை பாதுகாக்கிற அளவுக்கு. அப்ப அது என்ன ஆகுதுன்னா கொள்கை அளவுல சில பேர் மற்ற அந்த மெயினா உள்ள இப்ப நீங்க எடுத்துங்களேன், இப்ப சதீஷ் கேட்டுன்னு வச்சுங்களேன், அந்த பழங்குடிகள்கிட்ட அது ஒரு எடுபட்டு அவங்க நிர்வாகம் கூட நடத்திருக்காங்க. ஆனா இதர பகுதிகளில் அந்த மக்கள்கிட்ட ஆதரவாளர்கள் கொஞ்சம் பகுதி இருந்திருப்பாங்க. கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள், சமத்துவம், புரட்சி வேணுங்கிறது. வெகு மக்கள் இயக்கமும் அது வளராது. இப்போ ஆந்திராவிலையும் எடுத்துக்கிட்டாங்க. ஆந்திராவில தான் பாடுகள் நிறைய பண்ணிட்டு அவங்க பண்ணாங்க. இப்போ போலீஸ் அளவு நடவடிக்கை இல்லை. இன்னும் கூட போலீஸ் முற்றிலும் பிடிச்சிட முடியல. ராணுவம் சத்தீஸ்கட்ல எல்லாம், மகாராஷ்டிரா பகுதிகள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த மெயின் ஸ்ட்ரீம் இருக்கு, அந்த ஊர், அந்த மாநிலம் மகாராஷ்டிரா அல்லது அந்த ஆந்திரான்னு இருக்கு, அதுல உள்ள மக்கள்கிட்ட வெகு மக்கள் கட்சியா அது வளராது. தனிநபர்களுடைய ஆதரவுகளை அது பெற்று இருக்கும். சில பேருடைய சில ஊடகங்கள், சில நபர்களுடைய அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன் விஷயம்னாக்க இந்தியா இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஆயுத புரட்சி போக்குவரத்து எல்லாம் அவங்களுக்கு ஈடுபாடு வராது. ஒவ்வொரு இடத்துல ஒரு பகுதி மனநிலை இருக்கு. அப்ப அந்தந்த மக்களுக்கு தகுந்தாப்புலதான் புரட்சிகள்லாம் நம்ம பேசணுமே தவிர, நான் காப்பி அடிச்சு கொண்டு வரேன் ரஷ்யாவில இருந்து, நான் சீனாவில இருந்து காப்பி அடிக்கிறேன், ரஷ்யாவில் கூட தொடர்ந்து இப்படியெல்லாம் இது பண்ண கிடையாது. சீனாவில் தான் நடத்துனாங்க தலைமுறை வருது. அது அந்த நாடு சிறப்பாக அது ஒரு வித்தியாசம் ஒன்றுக்கு இருக்கு. அது மாதிரி இப்ப நம்ம ஈழத்துல நம்ம மேதகு பிரபாகரனை பாராட்டுறோம், எல்லாம் பண்றோம். அதே மாதிரிதான் நாங்க அமைக்கிற புலிகள் தான். நம்ம அது முடியாது கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த ஊருக்கு தகுந்தாலும் பண்ணுப்பா, அதாக இருந்தாலும் அதை அதை விட்டுட்டு பண்ணும்போது அது அவங்க சிக்கல் வருது தவிர, மற்றபடி ஒட்டுமொத்தம் ஆயுத புரட்சியே தப்பு என்றோ சொல்றதுக்கு இல்லை.
நம்ம இந்த இந்திய மண்டலத்துக்கு பொருந்தவில்லை, அது பொருந்தாது. இப்போ வடகிழக்கு மாகாணங்கள்லாம் சில இடத்துல பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல எல்லாம் வந்து அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து எல்லாம் அவங்க நிர்வாகம் நடக்குது ஒரு பகுதிகளில். அது அந்த பகுதிகளுக்கு இருக்கு. அது போல அது காடு மலை பக்கத்துல இது நாடுகள் இருக்கு, பர்மா இருக்கு, அது அது அந்த ஆதரவர்கள் இங்கே இருந்து வந்து அங்க போயிடுறாங்க. இப்படி பல காரணங்கள் இருக்கு. ஒன்னொன்னே அதை பார்த்து அப்படித்தான் முடிவு செய்யணும். தவிர ஒரு உலகம் முழுவதற்கும் ஒரே பாதை வேண்டாம், இந்தியா முழுவதும் கூட ஒரே பாதை வேண்டாம். நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து தமிழ்நாட்டுல எல்லா தியாகம் பண்ண பதவி பணம் விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாம வெகு மக்கள் போராட்டம் இதுல உயிர் தியாகமும் செய்யணும். நெல்சன் மண்டேலா மாதிரி 27 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கலாம். ஏன்னா ஆயுத புரட்சியா பண்ணார் நெல்சன் மண்டேலா, அவர் தானே உலகம் பேசுது. காந்தியடிகள் என்ன ஆயுத புரட்சியா பண்ணாரு, உலகம் பேசுதா, விடுதலை வாங்கினாங்கல்ல. அது மாதிரி இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. நமக்கு எது பொருத்தம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப இந்த வெனிசுவேலா அதிபர் மீதான அந்த கைதை கண்டித்து நீங்க அறிக்கை வெளியிட்டதற்கு பின்னால் தமிழீழ போராட்டம் அந்த இனப்படுகொலை செய்த பொழுது ராஜபக்சே வந்து வரவேற்றாங்க. வெனிசுவேலா அதிபர் அப்ப ஹியூகோ சாவேஸ் இருந்தாரு, கியூபா அதிபரா பிடல் காஸ்ட்ரோ இருந்தார். அந்த அந்த பின்னணியில் இப்போ வந்து நீங்க அப்படி ஒரு அறிக்கை கொடுத்திருக்க தேவையில்லைன்னு ஒரு கருத்து இருக்கு. என்ன அந்த பின்னணியில் வெனிசுவேலா அதிபர் ஆதரிக்க வேண்டியது தமிழீழ போராட்டத்திற்கு அந்த ஒரு இனப்படுகொலையாளர் ராஜபக்சே வந்து வரவேற்றவங்க தானே ஐநா மன்றத்துல, அப்படி ஒரு கருத்து இருக்கு. அதை பற்றி என்ன கருத்து? ஆமா, அந்த கருத்து சரியல்ல. இது வந்து நம்ம தமிழ் தேசிய பேரியக்க பொதுச் செயலாளர் தோழர் கி வெங்கட்ராமன் அவர்கள் கொடுத்த காணொலியில இதுக்கெல்லாம் விடை சொல்லியிருக்காரு. அப்படி செஞ்சவங்க தான். அது தப்புங்கும் போது அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. அது பிடல் காஸ்ட்ரோவே தப்பு பண்றாரு, சாவேஸ் பண்ணாரு. அப்படிங்கும்போது அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. நம்ம நீதியா நியாயமா நடந்துக்கணும். உண்மையான உரிமை, மக்கள் உரிமை, தேசிய இன உரிமை, தாயக உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எங்க இருந்தாலும் சரி, பகைவனா இருந்தாலும் சரி. பகைவனு கருள்வாய் நெஞ்சே பாரதியார் பாட்டு இருக்கும். அது மாதிரி பகைவனா இருந்தா கூட அவனுடைய உரிமையை நம்ம அங்கீகரிக்கணும். அதுதான் சரியானது. அந்த வகையில் தான் இது பண்றோம். பிடல் காஸ்ட்ரோவும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய தேசிய இனவாதம் தான். நம்ம ஊர் மக்கள் புரிஞ்சுக்கோங்க, கம்யூனிஸ்டுகள். இது பாரத மாதா பஜனை கோஷ்டி இங்க இருக்க கம்யூனிஸ்ட். ஏன் அவர் வந்து பிடல் காஸ்ட்ரோவும் சாவேஸும் பண்ணாங்க? ஈழத்தை ஆதரிக்கல, இந்தியா ஆதரிக்கவில்லை. இந்தியா என்பது கியூபாவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் ஒரு ஆதரவு சக்தி சர்வதேச அரங்கில். வணிகம் போக்குவரத்துக்கு இருக்கு, ஒரு டிப்ளமேட்டிக்காகவும் ஆதரவு சக்தியா இருக்கு, பொதுவா இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி எதுவும் ஆதரிக்கல. அந்த ஈழ போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்க மாட்டான்ல, அது மாதிரி ஆதரிக்கலை. அப்படி இருக்கும்போது நம்ம போய் ஆதரிச்சு மாட்டிக்கொண்டாலும் நினைச்சிருக்கலாம். அப்படி நினைச்சிருந்தாலும் அவங்க தேசிய இனத்துக்கு அவங்க தாயகத்துக்கான சுயநலம் தான் அது, வேற எதுவும் இல்லை. காஸ்ட்ரோவா இருந்தாலும் அதுதான், ஏன் மாசே துங்க அப்படித்தான் இருந்தாரு. அது ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அது போல கம்யூனிஸ்ட் ரஷ்யா அப்படிதான் இருந்தது. எமர்ஜென்சி கொண்டு வந்து ஜனநாயக உரிமையெல்லாம் பறிச்ச போது பிரஷ்னேவ், சோவியத் கம்யூனிஸ்ட் தலைவர் பிரஷ்னேவ் இது முற்போக்கு நடவடிக்கைன்னு ஆதரிச்சாரு. அதனால அதுக்கு லாலி பாடி தான் சிபிஐ இந்த சீரழிவுக்கு போனது, இவ்வளவு சின்னதா போனது காரணம் எமர்ஜென்சி ஆதரிச்சு ரஷ்யாக்காரனுக்கு துதி பண்ணதுனால, ரஷ்ய கம்யூனிஸ்டுக்கு. எனவே அந்த மாதிரி இல்லை வந்து காஸ்ட்ரோ பண்ணது தப்புன்னு அப்பவே அடிச்சோம். இந்த இருக்காரு வெனிசுவேலா சாவேஸ் பண்ணது தப்பு. சொந்த தேசிய இனவாதத்திற்காக அடுத்த தேசிய இனத்தை பலி கொடுப்பது என்று நாம சொல்லியிருக்கிறோம், இப்பொழுதும் அதை சொல்லுகிறோம். அதற்காக கியூபாவை அமெரிக்காக்காரன் ஆக்கிரமித்தால் இவனை போய் அதுல வெனிசுவேலாவை ஆக்கிரமிச்சா அதை ஏற்க மாட்டோம். நாம அந்த படிப்பினைகளை எல்லாம் கற்றுக்கொண்ட தமிழ் தேசியருக்கு உண்மையான உலக இனங்களுடைய சகோதரனாக தோழனாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறது. இப்ப இந்த வெனிசுவேலா அதிபர் கைதை ஒட்டி இப்ப ட்ரம்ப் பேசுகின்ற பொழுது அடுத்து நான் கிரீன்லாண்டை இது பண்ணுவேன்றார். ஏறக்குறைய தென் அமெரிக்க நாடுகள் முழுக்கவே வந்து அதனுடைய வள கொள்ளை கொண்டு போவதற்கான வட அமெரிக்காவுடைய அடுத்த கட்ட தாக்குதல் இருக்குமோன்ற மாதிரி ஐயர். இது வந்து ஒரு 3ஆம் உலக போருக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும்னு கருதுறீங்களா? அதுக்கான அதை நோக்கி சூழல் இருக்கா? 3ஆம் உலக போர் என்பது இப்ப பழைய பாணியிலே நடக்காது, 1-2 மாதிரி நடக்காது. இப்ப இவனே நடத்திக்குவான். கருவிகள் அவ்வளவு வளர்ந்துருக்கு. கருவிகளை வச்சுக்கிட்டு இவனே ஒரு 3வது உலக 2வது உலக போரை விட பல பேர் பலிட்டு இருப்பான். நீங்க வியட்நாம்ல எவ்வளவு பலிட்டு இருப்பான், ஈராக்ல எவ்வளவு, ஆப்கானிஸ்தான் எவ்வளவு பலிட்டு இருப்பான். உலகம் பூரா அது தென் அமெரிக்க நாடுகள்ல போய் இனப்படுகொலை பட்டு இருந்தான் அமெரிக்காக்காரன்.
அதனால இவனே பண்ணுவா, இவனுக்கு சில பேர் ஜால்ரா போடுறவங்க இருப்பானுங்க. அந்த மாதிரி வந்து இப்ப நடக்கலாம். இதை வந்து என்னன்னாக்கா நீங்க நம்ம புரிஞ்சுக்கணும். பெருசா மாறிடுச்சு உலகம், ஜனநாயகம் வந்துருச்சு, தேசிய இன அரசுகளுக்கு உரிமை இருக்கு அப்படின்லாம் எடுத்துக்கூடாது. இல்ல அறிவியல் வளர்ச்சியோடு ஒத்ததாக ஜனநாயக வளர்ச்சி இல்லைன்றீங்களா? இல்ல, அறிவியல் வளர்ச்சி வந்து தன்னலத்துக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்க பெரும்பாலும். ஆயுத கருவிகள் எல்லாம் தன்னலத்துக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப அவன் இன நலத்துக்கு பயன்படுத்துவான். ஆதிக்க இனமா இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவன் மேலும் பாதிக்கப்படுவான். அந்த மாதிரி இருக்கு. இப்ப நீங்க வந்து இவன் இப்போ இது அங்கே போகிறாங்க, கிரீன்லாண்டை பிடிக்க போகிறாங்கல்ல, எனக்கு உடனடியாக என்ன வருது, புதுச்சேரியில் வந்து இந்த இங்கிலீஷ்கார புயலும் பிரெஞ்சுக்கார புயலும் போர் நடத்தினாங்களே இருக்காங்க. 2 வெறி நாய்கள். நம்ம பண்டு புதுச்சேரி தீ பிடிச்சோம்ல அப்படின்னு நான் பிடிச்சோம். இங்கே ரெண்டு அவங்கள உடன்பாடு இந்த கம்யூனிட்டிகளுக்கு. அதனால அந்த புதுச்சேரி அவனுக்கு தப்புச்சு. இன்னி தமிழ்நாட்டில் தான் போர் நடத்திட்டு இருக்கானுங்க, புதுச்சேரியில் போய் பண்ணல. புதுச்சேரி எண்டு பாயிண்ட் அங்கே நிற்கிறான், என் போர் மோதிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இவன் பாக்கி எல்லாம் இங்கிட்டு பிடிச்சிட்டான் வெள்ளக்கார பைய, அங்கிட்டு பிரெஞ்சுக்கார பைய வந்து போர் நடத்திட்டு இருக்கானுங்க. உடன்பாடு வந்துடுது. வெள்ளைக்காரங்க வேட்டை நாய்களுக்கு இடையில பிரெஞ்சுக்காரனுக்கும் இங்கிலீஷ்காரனுக்கும் உடன்பாடு வந்துடுது. அது மாதிரி அமெரிக்காவிலேயே அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்படியே டக்குன்னு பிடிச்சானுங்க. அவன் பிடிச்சாடுதான் அவன் வச்சுக்கும்டா கொள்ளைக்கார பயிர்ல. அப்படி அவங்களுக்கு இந்த கொள்ளைக்காரங்கள்ட்ட இங்கிலீஷ்காரன் பிரெஞ்சுக்காரன் 2 கொள்ளைக்கார பயிர்களும் அவன் பிடிச்சா அவன் வச்சு அயல்நாடுகள்ல, அவன் தாயத்துல இல்ல, அமெரிக்காவில் அப்படி பிடிச்சதுதான். இப்ப கியூபெக்குன்னு 2 ஒரு மாநிலம் இருக்கு, எல்லாம் பிரெஞ்சு, அவன் தனியார் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரெஞ்சுக்காரன் பிடிச்சி வச்சிருந்தது. அதை போர் நிறுத்தம் வந்து வாபஸ் வாங்கின பிறகு அது அவங்களுக்கு சேர்ந்துருச்சு, இங்கிலீஷ்காரனுக்கு சேர்ந்துருச்சு. அவன் போராட்டி கிடக்குறாருக்கு. இப்போ இந்த புதுச்சேரி இப்படி போய் இப்போ நம்ம பெரிய கஷ்டமா 47 நம்ம விடுதலைன்னு வந்தபோது புதுச்சேரிக்கெல்லாம் கிடையாது, அவன் வச்சிருந்தான் பிரெஞ்சுக்காரன். அப்புறம் அவன்ட்டு 60 என்னமோ அது இதாச்சு, அது வாங்கிச்சு. இந்த மாதிரிங்க இவங்க தாங்க இன்னைக்கு வந்து கிரீன்லாந்தை போய் எடுக்கிறேங்கிறான் பாருங்க. சாதாரணமாங்க அது டென்மார்க்கு கீழே அது ஒரு முழு சுயாட்சி பெற்றது. முழுன்னா சாதாரண சுயாட்சி இல்லை, ஒரு சாவரின்ட்டி உள்ளது கிரீன்லாண்டு. அவங்க கொஞ்சம் சில ஆயிரம், ஒரு 55,000 60,000 மக்கள் தொகை உள்ள கொஞ்சம் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான், ஃப்ரீயா விட்டுருக்கான். இந்த டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் இருக்காங்க ரொம்ப சுதந்திரமானது. இப்போவும் சரி, நார்வே, ஸ்வீடன், இந்த டென்மார்க் எல்லாம் ரொம்ப சுதந்திரமா இருப்பாங்க. சில இது அவங்களுக்கு எதிர்பாருங்க, அது வேற விஷயம். ஆனால் அவங்க ஓரளவுக்கு, ஏன்னா நம்ம ஈழத்தமிழர்கள் நிறைய இருக்காங்க. நான் வந்து டென்மார்க் போயிருக்கேன், நார்வே போயிருக்கேன், 2 தடவை போயிருக்கேன். பல்கலைக்கழகத்துலேயும் தமிழ் சொல்லி தருவாங்க, தமிழ்ல இருக்கு, பல்கலைக்கழகத்துலேயும் இருக்கு. அது மாதிரி எல்லாம் ஒரு சுதந்திரமானது. அதை போய் சின்ன நாடு இந்த நார்வே, டென்மார்க்கு, அதை போய் பிடிக்கிறாங்கிறான் பாருங்க. வல்லூர், அமெரிக்கா காட்டு முன்னாடி வந்து என்ன ஜனநாயகம், என்னடா நாகரிகம் வளர்ந்துருச்சு உலகத்துல. ஏஐ வளர்ந்தது, புடலங்கா வளர்ந்தது, வல்லூர்களுடைய வல்லமை தான் வளர்ந்துருக்கு, வேற ஒன்றும் இதுன்றதால. அந்த கருவிகளை பயன்படுத்துறதுக்கு அதுக்கான அரசியல், அதுக்கான கொள்கை, அதுக்கான தாயகங்கள் அது வரணும். நம்ம நம்ம இந்தியாவுக்கு கவனம் கட்ட முடியாதுன்னா தமிழ்நாட்டில் நம்ம மக்களை பண்படுத்த, பக்குவப்படுத்த, யாரையும் ஆக்கிரமிக்காம இருக்க, எவனுக்கும் அடிமைப்படாமல் இருக்க, நம்ம பண்ணுறதுக்கு அந்த அதிகாரங்கள் வேணும் தான் நம்ம கேட்கணும். இப்போ இறையாண்மை உள்ள தேசிய இனங்களுடைய கூட்டரசா இந்தியாவை மாற்றும்போது நம்மளுக்குள்ள நம்மளை பண்படுத்துவோம். நான் ராஜஸ்தானியை போய் பண்படுத்த போறேன், என்ன ராடு இல்லது, என்னால் முடியுமா? அது வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு எவ்வளவு நாளா வச்சுட்டு இருக்க? எத்தனை மாநிலங்கள்ல உனக்கு என்ன சராசரியா வளர்ச்சி இருக்கு? அவங்களே திருப்பி சொல்றேன்னு வச்சுங்க, அவங்க ஒரு சோசியல் சயின்ஸ் இல்லை கம்யூனிசம், அதை படிச்சுட்டு இப்படி இருக்கியேன்னு கேட்கறது தான், வேற ஒன்றும் இல்லை. எவ்ரி திங் சேஞ்சஸ் எக்ஸப்ட் லா ஆஃப் சேஞ்சும்பாங்க கம்யூனிஸ்ட் இயற்கையில். அதை படிச்சுட்டு இப்படி இருக்கிறியே அப்படிங்கிறது தான் கேட்கறது, வேற ஒன்றும் இல்லை. வருத்தப்படக்கூடாது தோழர்கள். இல்ல, இப்ப வெனிசுவேலா அதிபர் கைதுக்கே இவங்க கண்டனம் போராட்டம் நடத்துறாங்க. இப்ப உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய தொடர் தாக்குதலை எடுத்து ஒன்னும் இது பண்ணல. மாமா இருக்காருலங்க, புத்தின் மாமாலாம் செய்யறாரு. மானம் இருந்தா செய்வாங்களேங்க. புத்தின் போய யாருங்க திருட்டு போய கம்யூனிஸ்டை தடை பண்ண போயாங்க ரஷ்யாவில். இவனுக்கெல்லாம் இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கு மானம் இருந்தா அவனை ஆதரிப்பானா? லெனின் சிலை உடைச்சான் லெனின் சிலைய. இவனுக்கு யார் தலைமாமன்? கம்யூனிட்டி. அவன் இப்ப புத்தின் இதுல இருந்தவன், உளவுத்துறையில இருந்தவன். கம்யூனிஸ்ட் தலைவர் இன்னும் ஜெயில இருக்கிறாங்க ரஷ்யாவில். அந்த விசுவாசங்க. அந்த நாற்காலில் உட்கார்ந்த லெனின் மட்டும் இல்லையா உட்கார்ந்தவர், புத்தின் அந்த நாற்காலி தான். அப்ப வம்சாவளி
இது அது என்ன சொல்றது, விசுவாசம், வம்சாவளி விசுவாசம். ரஷ்யாவில் பிறந்தவன் முற்போக்காளன், அவன் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளன் தான் சரிப்பா. ரஷ்யாவில் பிறந்தவன் புனிதன். பிராமண வகுப்புல பிறந்துட்டு தப்பு பண்ணா தட்டி விடாங்க நம்ம பாருங்க, அந்த பருவ நம்ம கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்காங்க. மான ரோஷம் தான் நீ புத்தின் உன் கட்சியை தடை பண்ணி வச்சிருக்காங்க, நடைமுறையில தடை பண்ணி வச்சிருக்கான், ஜெயில போட்டிருக்கான், ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிருக்கான். இப்ப அவன் தொடர்ந்து அவன் உக்ரைன் வந்து அவன் அமெரிக்காவோட சேரான், பொருளாங்கோட சேரான், ஒன்ன கண்டு பையன் தான் சேர்றேங்கிறான். எதுக்காக நேட்டோவில் சேர்றேங்கிறான் உக்ரைன்கார பையன். இவன் பிடிச்சவன் பக்கத்துல வல்லூர் இருக்கு, அது பிடிச்சி கம்பீரும் சாப்பிட்றோம், அது பல பகுதியை கேட்டுட்டு இருக்க ஏற்கனவே. அதை பீஸ்ஃபுல்லா கேளுந்த அந்த ஏரியா எங்களுக்கு தமிழர் தாயங்க, அவன் அந்த மக்களும் போராடுறான். அதுக்கு இப்ப பண்ணு, அதுக்கு வழி இல்லாம அது உடனே புத்தின ஆதரிப்பானுங்க கம்யூனிஸ்டுகள். என்ன சொந்த மூளை இருக்கு? புத்தினையும் எதிர்க்கணும், டொனால்ட் ட்ரம்ப்பையும் எதிர்க்கணும். ட்ரம்ப்பும் புத்தினும் ஒன்னாவும் சேர்ந்துக்குவானுங்க, சண்டையும் போட்டுக்குவானுங்க. ஏன்னா உலகத்தை கபலீகரம் செய்ய அதிகமா முடிஞ்சவன் அவன் ட்ரம்ப், குறைச்சலா முடிஞ்சவன் புத்தின். ரெண்டு பேரும் வித்தியாசம் கிடையாது. இப்ப நீங்க வந்து தமிழ்நாடு வந்து ஒரு இறையாண்மையில கூட்டரசா இருக்கணும், இந்தியாவை கூட்டரசா மாற்றணும். அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான கனிம வளங்கள் அவைகளை பாதுகாப்பதற்கான சூழல் இருக்குமா? என்னன்னா இப்ப வந்து ஒரு முதல்வர் பதவின்னு ஒரு பதவி இருக்கு. இப்ப இங்க இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க, நாடாளுமன்றத்துல உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த சூழல்லையுமே அதை நிறுத்த முடியல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப சட்டங்கள் எல்லாம் மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இங்க கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் வந்து மாநில அரசுடைய ஒப்புதலோட தான் கொண்டு வரப்பட்டது. நிறைய போராட்டங்கள், இப்ப மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்துல இருந்து எல்லாமே அது மாதிரியான எதிர்ப்பு மக்கள் திரள் போராட்டங்களாலதான் தடுக்கப்பட்டது. அப்படி ஒரு கூட்டரசாக உருவாகின்ற சூழலில் இதை தடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கூடுதலான வாய்ப்பு என்ன? இப்ப நீங்க இங்க அவங்க பண்ண முடியாது. அப்ப ஒரு கூட்டரசு தமிழ்நாடு அரசு இந்தியா இணங்குமான்னு கேட்கிறேன். அதனுடைய கூட்டரசு அவங்களுக்கு பெரும்பான்மை வேணும்ல. அதான் நாங்க சொன்னோம், இந்த பார்லிமெண்ட் சிஸ்டத்தை மாத்தியாம கான்ஸ்டியூஷன் புதுசா எழுது. மத்திய அரசுக்கு வந்து ஒரு நாலேஜ் அதிகாரம் இருந்தா போதும். இராணுவம், வெளிநாட்டு உறவு, நாணய அச்சடிப்பு, இது மாதிரி ஒரு 2-3 தகவல் தொடர்பு ஏதாச்சும் அதோட இருந்தா போதும். பாக்கி எல்லாம் அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்துடணும், அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்துரு. அதனுடைய கூட்டரசு. இந்த பார்லிமெண்ட் சிஸ்டம் மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கிறதெல்லாம் கூடாது, சம எண்ணிக்கை அடிப்படையில் பார்லிமெண்ட்ல உறுப்பினராக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளவு சொல்றது. அதிகாரங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் தனியா மாநில அரசுக்கு, மாநில அரசு இல்லப்ப அதுக்கு பேரு. இப்ப அவங்க ரிப்பப்ளிக்னு வச்சிருந்தாங்க ரஷ்யாவில், சோவியத் யூனியன்ல. அது மாதிரி இதுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம், மையத்துக்கு ஒரு கூட்டாட்சி, ஃபெடரேஷன் நம்ம மாத்துங்கிறோம். இன்னும் சொல்ல போனா கான்ஃபெடரேஷனா கூட மாத்தலாம். ஒன்னா இருப்போம், ஒருத்தர் உதவிக்குவோம், தப்பு இல்லை. வந்து ஒரு வரலாற்றுல அவ ஒரு நோக்கத்துக்கு வெள்ளக்கார பண்ணா ஒன்னா சேர்த்தா, இது நம்ம நல்ல நோக்கத்துக்கு பயன்படுத்த வாய்ப்பு இருந்தா அது ஒரு ரயில் இருக்கு. அதனால ஒரு கூட்டரசா மாத்துங்கிறோம். ஃபெடரேஷனா, ஃபுல் ஃபெடரேஷனா மாத்திரு. ஆட்சி மொழி கீழ்ச்சி மொழி எல்லாம் உனக்கு வேலையே கிடையாது. எல்லா மொழியும் ஆட்சி மொழி தான். தமிழ் மொழி உள்பட, ஹிந்தி மொழி உள்பட, குஜராத்தி உள்பட, வங்காளி எல்லாம் ஆட்சி மொழி தான். அப்படிங்கிற இதெல்லாம் மாடிஃபை பண்ணி மாத்து. இல்லைன்னா என்ன வரும், நம்ம எல்லாம் கேட்காம வந்த கூட அவன் பிச்சுட்டு போயிடுவாங்க கொஞ்சம் வருஷத்துல. உலகத்தோட போயிட்டு இருக்காங்க. நீ பெரிய ஜனநாயக நாடு சொல்றீங்க, இதுலயே இப்ப பிரிட்டன்ல என்ன நடந்துட்டு, அயர்லாந்து ஒரு அயர்லாந்து போயிட்டா இன்னொரு அயர்லாந்து கேட்டு கிடக்குறான், ஸ்காட்லாந்து கேட்டு கிடக்குறான். மாநில கட்சி தான் ஸ்காட்லாந்து ஆளுது. அது போல ஸ்பெயின்ல கட்டலோனியா கேட்கறான், பாஸ்க்கு கேட்கறான். ஐரோப்பாவிலேயே அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சீனாவில் எதிர்த்து போராடிட்டு இருக்கான் உய்கூர் மக்கள். இன போராட்டம், மத போராட்டம், மொழி போராட்டம் எல்லாம் சேர்ந்து கோடிக்கணக்கான மக்கள் போராடிட்டு இருக்கு சீனாவில். உய்கூர் மக்கள் சாதாரண இல்லை, உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு. என்ன தேசிய அடையாளங்களும் அவன் தேசம் அவன் ஆளணுங்கிற உணர்ச்சி என்பது வளர்ச்சியில வந்துகிட்டே இருக்கு. அதனால அதுக்கு தகுந்தவள உன்னை பொறுத்திக்கங்கிறோம். இந்தியாவை அதுக்கு தான் பொறுத்திக்க. நம்ம வந்து பரம்பரை தேசம் இல்லை, நீ வெள்ளைக்காரன் தானவா போட்டது இது. இதுல ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு இருந்தா ஒருத்த பலன் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்ப அவங்க பிரிஞ்சு தனித்தனி நாடா இருந்தாலும் ஐரோப்பிய யூனியன் வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு பார்லிமெண்ட் வச்சிருக்காங்கல்ல, ஒருத்தர் உதவிக்கிறாங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் உரிமை கூட நம்ம பார்லிமெண்ட் கொடுங்க, நம்ம புதுசா நம்ம கூட்டரசுக்கு. ஆனா அவன் தன்னாட்சியோட இருக்கணும். தன்னாட்சி உள்ள தேசிய இன தாயகங்களின் கூட்டமைப்பா இந்தியாவை மாத்து. அதனால இங்க என்ன யாரு என்ன தொழில் நடத்துறது, ஏற்றுமதி இறக்குமதி நம்ம தான் முடிவு பண்றாப்புல இருக்கும். அந்த இவனுக்கெல்லாம் வேலை இல்லை. ஒரு லெவலோட இருக்கும் அவங்களுடைய இது கூட்டரசுல. அந்த மாதிரி புது மாடல்ல பண்ணா செய்ய, இல்லைன்னா அவன் பிரிஞ்சு போவான். நம்ம கேட்கிறோமோ கேட்கலையே, அது அடுத்தது. வந்து எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பம்பாயில, மகாராஷ்டிரால இந்த கோரிக்கை எல்லாம் வந்துட்டு இருக்கு.
இந்திய எதுக்குறாங்க. இந்தியில வேணா அறங்கிறான் ஒரு ஆளு. என்னமோ தாக்கரே, அவர் பேர் என்னது, உத்தவ் தாக்கரே இல்ல, ராஜ் தாக்கரேயா, ராஜ் தாக்கரே அரைஞ்சே விட்டாங்க. அவங்க கட்சி வலுவா இருக்கு. அது மாதிரி இந்தியில பேசின பம்பாயில எவனாவது அரடாங்கிறான். இது என்ன இல்ல, பாரத மாதா மேல விட்டாரையா, அவன் மேல விட்டாரையா, அவங்கதான் சொல்லணும், நமக்கு தெரியாது. ஐயா, நிறைவா ஒரு கேள்வி. இப்ப உலக ஒழுங்குல பாத்தீங்கன்னா, இப்ப அமெரிக்கா அது தன்னுடைய வல்லரசு நலன்களுக்காக அது அடுத்த நாடுகள் மீது தாக்குதல் நடத்துது. இன்னொரு பக்கம் ரஷ்யா, இவைகள் இந்த சூழல் இப்படி இருக்கு உலகத்தினுடைய அரசியல் சூழல். இந்தியாவில எடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா மாநிலங்களையும் வாரிசு அரசியல் தான் இன்னைக்கு வந்து தலை தூக்கிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு நீண்ட காலமா இருக்கக்கூடிய குடும்பங்கள் தான் வந்து மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய, கட்சியை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப 2010 பிறகு இன அழிவிற்கு பின்னால் தமிழ் தேசியம் என்பது ஒரு எழுச்சி அடைந்த பிறகு நிறைய இளைஞர்கள் வந்து தமிழ் தேசியம் நோக்கி வந்துடுறாங்க. இவர்களுக்கு இந்த சூழல் வந்து நம்பிக்கை அளிக்கக்கூடியதா இருக்குமா, அல்லது ஒரு மன விரக்தியை உண்டு பண்ணுமா? எதிர்கால தமிழ் தேசியத்தினுடைய போக்கு என்னவா இருக்கும்? எந்த சூழ்நிலை சொல்றீங்க? வாரிசு அரசியல், இந்த வாரிசு அரசியல் சூழல், உலக ஒழுங்கு சூழல். இப்ப உலகத்துல வந்து ஒரு தேசிய இன அரசுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கூட அது ஒரு நம்பிக்கை அளிக்க இருக்காது. ஆனால் அவைகளும் தங்களுடைய வல்லரசு நலன்களுக்கு தான் நாடுகள் மீது கை வைக்குது. இந்த பின்னணியில எப்படி பார்க்கறீங்க? இந்த தேசிய இன அரசுகள் புதுசா உண்டாகிட்டு இருக்கு, நம்பிக்கை கூடியதா இருக்கு. இப்ப நீங்க ஐநா மன்றத்தை உருவாக்கும் போது 56 நாடு 60 நாடு இருந்தது, 50 நாடு இருக்குது. நம்ம கண் முன்னாலே நமக்கு தெரியுது. இப்ப ஆப்பிரிக்காவில இருந்து சூடான் 2ஆ பிரியுது, அல்லது எத்தியோப்பியாவில இருந்து எரித்ரியா பிரியுது, அப்படி பல நாடுகள் பிரியுது. இப்படி இப்ப இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சது, பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சது, இந்த பாகிஸ்தான்ல இருந்து இப்ப பக்துனிஸ்தான், இன்னொரு ஸ்தான் பலூச்சிஸ்தான் ஆயுத போராட்டம் நடத்திட்டு இருக்கான். பல பகுதியை அவன் கையில வச்சிருக்கானா, அது நடந்துட்டு இருக்கு. உலகம் முழுக்க தேசிய இன விழிப்புணர்ச்சியும் தேசிய இனங்களாக பிரிகிறது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதுல வந்து இப்ப சோவியத் யூனியன் 15 நாடா பிரிஞ்சு போச்சு இல்ல, கம்யூனிஸ்ட் இதுல இருந்து. செக்கோஸ்லோவேக்கியா வந்து 2 நாடா பிரிஞ்சது, யூகோஸ்லாவியா 6 நாடா பிரிஞ்சது. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு உலகத்துல. எனவே இந்த இவங்க வல்லரசெல்லாம் நீங்க தற்காலிகமா இருக்க ஆட்டம் போட்டுட்டு இருப்பானுங்க. அவன் இனம் அவனுக்கு வந்துடும். பாவேந்தர் சொன்னதுல அவனவன் நாட்டில் அவனவன் வாழ, அயலாரை சுரட்டுமே அடியோடு விழுக என்று பாவேந்தர் பார்த்தாரு. அதுதான் வந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம ஒரு பெருந்தொகையோட தமிழர்கள் இருக்கோம். அந்த மாதிரி இந்தியா நாளைக்கு ஒரு பிரிஞ்சு போச்சுன்னா நாங்க வந்து ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பொழப்ப நம்ம எப்படி பார்க்கறோம், அவன் பொழப்ப அவன் பார்க்கட்டும். இது ஜனநாயகம் தானே அது. வணக்கம் வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.